நேற்று மறுபடியும் இந்தியா பாகிஸ்தானை மண்ணை கவிச்சிருச்சு. என்னமோ டாஸை ஜெயிச்சு 250 300 அடிக்க போகிற மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க பாகிஸ்தான். பட் ஆனால் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரான்னு எல்லாத்தையும் விக்கெட் விட்டு மொத்தமாக லூஸ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான். அதுலேயும் சில பேர் பும்ராவே 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்லாம் இருக்குன்னு பாகிஸ்தான் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா ஷகின் ஷாஃப்ரிடி மானத்தை காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு பேட்டிங்கில். இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சிருந்தா கூட ஒரு 250 அடிச்சிருப்பாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனால் மறுபடியும் என்னன்னா ஒரு ஒன் சைடு மேட்சாக போயிடுச்சு. அண்ட் மேட்ச் முடிஞ்ச பிறகு இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே ஹேண்ட் ஷேக் பண்ணல பாகிஸ்தான் பிளேயர்ஸுக்கு. ஸோ அது ஒரு நல்ல கெஸ்டராக இருந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு வந்தாலும் எப்பயுமே இந்தியா தான். அப்புறம் பேட்டிங்கில் அபிஷேக் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் போட்டு பிறந்துட்டாங்க பாகிஸ்தான் பவுலர்ஸை. அண்ட் இந்த வருஷமும் ஏஷியா கப் இந்தியாவுக்கு தான் போல. அண்ட் இங்கே நம்ம கபடிக்கு வந்தோம் அப்படின்னா, பவன் ஷராவத் ரிப்ளை வீடியோ போட்டிருந்தாரு தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ண பிறகு. அதில் மெயினாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சீசன் 9 அவருக்கு இன்ஜுரி ஆயிருந்தப்போ ஒரு சர்ஜரி நடந்திருக்கு. அப்போ அவர் அந்த ஹோல் சர்ஜரி ப்ளஸ் இந்தியன் டீமில் திருப்பி கம்பேக் கொடுக்குற வரைக்கும் தமிழ் தலைவாஸ் ஓனர்ஸ் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் அவருக்கு சப்போர்ட் பண்ணதாக சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த வருஷமும் அர்ஜுன் தேஸ்வாலும் அவரும் நிறைய பிளான்ஸ் போட்டுருந்துருக்காங்க இந்த டீமை முன்னாடி கொண்டு வரதுக்கு. பட் ஆனால் குறிப்பிட்ட ஒரு நபர் காரணமாக இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யார் அந்த கல்பிரிட்னு தெரில. அண்ட் நான் ஒரு இந்தியன் கபடி பிளேயர். ஸோ எனக்கு டிசிப்ளினாக என்னன்னு தெரியும். எங்கேயாச்சும் 1% கூட நான் டிசிப்ளினாக இல்லை அப்படின்னா நான் கபடியை விளையாட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ பவன் ஷராவத் குறிப்பிட்ட ஒரு நபர் யாருன்னு தெரில. ஸோ யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.